முந்தைய திமுக அரசால கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். அப்போதைய திமுக அரசு குடும்ப தலைவிகளுடைய நிதி சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் இந்த திட்டம் தொடர்ந்துகிட்டு தான் வருது. இந்த தொகை பயனாளிகளுடைய வங்கிக் கணக்குல நேரடியா வரவு வைக்கப்பட்டு வருது. வயது வரம்பு, குடும்ப வருமானம், நிலவரம்பு, மின்சார பயன்பாடு போன்றவற்றை அடிப்படையாக வச்சு இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது 21 வயது நிரம்பியவரா இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள்ள இருக்கணும், நிலவரம்பு 5 ஏக்கர் குறைவான நஞ்சை இல்லனா 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் வைத்திருக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும், ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியா இருப்பவங்க இல்லனா ஆண் தலைவரா இருந்தா அவருடைய மனைவி இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் திட்டத்திற்கு தகுதி பெறும் அளவு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. முதல்ல இந்த திட்டத்துல இணைக்க பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு பின்னர் படிப்படியா தளர்த்தப்பட்டுச்சு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டப்போ இதற்கு போட்டியா தாவேக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதியில ரூபாய் 2500 வழங்கப்படும், 60 வயது வரை உள்ள எல்லா மகளிருக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் அதிரடியா அறிவிக்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு பிறகு தாவேக ஆட்சி அமைந்த நிலையில மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போ உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தமிழக பெண்கள் காத்திருந்தப்போ ஜூன் ஜூலையில ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டதால ஏமாற்றமே மிஞ்சியது. சோ தாவேக அறிவிச்ச ரூபாய் 2500 எப்போ வரும் என்ற எதிர்பார்ப்புல அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உரிமை தொகை திட்டத்துல இப்போ வழங்கப்படும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயா உயர்த்தி கொடுப்பதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதுசா விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, புதுசா விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்தா எத்தனை லட்சம் பேர் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கு, அவர்கள எவ்வளவு பேர் தகுதியானவர்களா இருப்பாங்க அப்படின்னு கணக்கீடு இருக்கிறதாகவும் அதுல தேர்வு செய்யப்படுவோர் மற்றும் இப்போ பயனாளிகளா இருக்கிறவங்கன்னு எல்லோருக்கும் ரூபாய் 2500 கொடுத்தா மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதையும் இதனால ஏற்படும் நிதி சுமையை தமிழ்நாடு அரசு கணக்கீடு செய்ய இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளிகள்ல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை நபர்கள் அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டு அவங்க இந்த திட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தா அரசுக்கு ஏற்படும் செலவுகள் மற்றும் நிதிச்சுமை குறித்தும் கணக்கிடப்பட்டு வருவதா தகவல் வெளியாகியிருக்கு. சோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே முழுமையா பரிசீலிக்கப்பட்ட பிறகு திட்டத்திற்கான கூடுதல் நிதிச்சுமையை எப்படி சமாளிக்கலாம்னு முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களோடு தீவிர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறாராம். வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிதிநிலை விரிவா ஆய்வு செய்யப்பட்டு இந்த திட்டத்தை உடனடியா செயல்படுத்தலாமா இல்ல தள்ளி வைக்கப்படலாமா என்பது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் தாவேக தேர்தல் வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை 2500 எப்போ முதல் வழங்கப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமா. சோ இப்போதைய நிலவரப்படி அரசுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் செலவுகள் அண்ட் புது விண்ணப்பங்களுக்கான வாய்ப்புகள் குறித்து மட்டும்தான் பரிசீலிக்கப்படுவதா தகவல் வெளியாகியிருக்கு.